பிரியமானவர்களே, இன்றைய வேத வார்த்தை ஓசியா 4வது அதிகாரத்துல 6வது வசனம் வாசிக்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. அப்ப ஒரு நாள் நம்ம வேதத்தை மறக்க கூடாதுன்னு சொல்லி இந்த நாள்ல கூட தேவன் பெரிதான வார்த்தை கொடுத்திருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. இந்த நாள்ல ஏன்னா கர்த்தருடைய ஊழியக்காரன் ஆசாரியன் இருப்பது போல ஏன்னா ஆகும். ஆனாலும் ஊழியக்காரர்களுக்கு பெரியதான ஒரு பொறுப்பு இருக்கிறது. ஆமேன், ஹல்லேலூயா. ஏன்னா இருக்கிற கிடைக்கிற மக்களுக்கு ஏன்னா நன்றாக வேதத்தை போதிக்கிற ஊழியக்காரனாக இருக்க வேண்டும். ஆமேன், ஹல்லேலூயா. ஏன்னா ஊழியக்காரங்களுக்கு நன்றாக வார்த்தையை கொடுக்க வேண்டும். ஆமேன், ஹல்லேலூயா. ஏன்னா எத்தனை மக்கள் இருக்காங்களோ அத்தனை மக்களையும் அவங்க அனுசரித்து என்ன மோசே வழி நடத்துறது போல வழி நடத்தணும்னு சொல்லி இந்த காலை வேளையில் கூட தேவன் பேசி கொண்டு இருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. ஒவ்வொரு மக்களுக்கும் வசனத்தினால போதிக்க வேண்டுமாம். ஆமேன், ஹல்லேலூயா. அது போலதான் நம்மளும் அப்படித்தான். இது ஊழியக்காரங்களுக்கு மட்டுமல்ல, இந்த வார்த்தை நம்ம ஒவ்வொரு மக்களுக்காக தான். ஏன்னா என் வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளையை மறப்பேன்னு சொல்லுகிறார். ஆமேன், ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்ம வேதத்தை அறிந்து ஆராய வேண்டும். ஆராயும் போது தேவன் நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம எப்படி நடக்கணும் என்று கற்றுக் கொடுப்பார். ஆமேன், ஹல்லேலூயா. இதை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி தருவார். அப்ப நம்ம வேதத்தை வாசாதான் நம்ம பிள்ளைகளும் வாசிப்பார்கள். ஆமேன், ஹல்லேலூயா. இது ஊழியக்காரங்க மக்களை பாதுகாக்க மோசே எப்படி வழிநடத்தி சென்றாரோ அது போல நம்மளை வழிநடத்தி செல்லுவார்கள். ஊழியக்காரர்களை நம்மளும் கனம் செய்ய வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஊழியக்காரர் சொல்லிட்டா நம்ம அதோட விட்டுட்டு வராதபடிக்கு இந்த நாள்ல என்ன வார்த்தை கொடுத்திருக்காரு சொல்லி ஏன்னா ஊழியக்கார மூலியத்துலதான் ஏன்னா தேவன் வெளிப்படுவார். ஹல்லேலூயா. ஏன்னா அவர்களை மறைத்துதான் தேவன் வெளிப்படுவார். அப்ப அந்த நாள்ல கொடுத்த வார்த்தையை ஒரு வாரமும் நம்ம தானிக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அவர் என்ன வார்த்தையில பேசி இருக்கிறாரு சொல்லி நம்ம தானிக்க வேண்டும். நம்மள கனம் செய்ய ஊழியக்காரங்களையும் நம்ம கனம் செய்ய வேண்டும். அது போல தேவனோட வார்த்தை என்ன இருக்கிறது நம்ம மனதில நிறுத்த வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப இது போல நம்ம தேவனோட வார்த்தைய நம்ம அனுதினமும் நம்ம கடைபிடிக்கும் போது தேவன் நமக்குள்ளேயே வாசம் செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தைகளை பிடித்து கொள்ள வேண்டும். இந்த வார்த்தை எதுக்காக எழுது? வேற யாருக்கு எழுதல, நமக்காக தான் எழுதியிருக்கார். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தையை நம்ம ஒவ்வொரு நாளும் கனம் செய்யும் போது கண்டிப்பா தேவன் நமக்குள்ளேயே வாசம் செய்வார். நம்மளை விட்டு ஒரு நாளும் விலக மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா அவர் வசனம் தான் கிரிய செய்யுது. ஏன்னா மனுஷர்கள் கிரிய செய்யல, அவரோட வார்த்தை கிரிய செய்யுது. நமக்குள்ள எவ்வளவு வசனங்கள் நம் வெளிப்படுதோ அந்த அளவுக்கு தேவனோட வார்த்தையும் வெளிப்படுது. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம அவர் ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து தப்பித்து ஒவ்வொரு நாளும் நம்மளை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஏன்னா பலம் இல்லாதவங்க பலத்தையும் சத்துவம் இல்லாததுக்கு சத்துவத்தையும் கொடுக்கிற தேவனே பெரிதான தேவன். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா அவரே உயிருள்ளவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதனால இந்த நாள்ல கூட வேதத்தை ஒருவரும் மறக்காதபடிக்கு அனுதினமும் வாசிக்கும்படிக்கு தேவன் நம்ம கிட்ட உணர்த்தி கொண்டு இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்மளும் ஒவ்வொரு நாளும் வேதத்தை நம்ம வாசிக்கிறவர்களாக தானிக்கிறவர்களாக இந்த நாள்ல கூட நம்ம ஆலோசிப்போம். ஆமென், ஹல்லேலூயா. கேட்ட வார்த்தைக்காக ஜெபித்துக் கொள்ளலாம். சோத்திரம் ஆண்டவரே, தகப்பனே ராஜா, இந்த நான் காலை வேளையில கூட எங்களோடு நீங்க பேசுறதுக்காக நாங்க சோத்திரம் சொல்லுகிறோம் ராஜா. தகப்பனே கர்த்தாவே சோதரிக்கிறோம் அப்பா. உங்கள் வேதத்தை அனுதினம் வாசிக்கிறவர்களாக ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீங்க அருள் புரியும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம். வேதத்தை கற்றுக்கொண்ட ஏன்னா சத்தியத்தை அறிந்தால் சத்தியமே விடுதலையாக்கும் வேத வசனத்தின்படி நாங்க ஒவ்வொருவரும் சத்தியத்தை அறியும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. ஷக்கரா பாரிமா சர்வக்கரா ஷக்கராபா அப்பா சோத்திரிக்கிற ராஜா. அந்த வார்த்தை ஒவ்வொருவருக்கும் கடந்து செல்லும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தை ஒவ்வொருவரை தொட்டுட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஊழியக்காரன் ஒவ்வொரு மக்களை பாதுகாக்கும்படிக்கு ஒவ்வொரு ஊழியக்காரனும் மோசேயை போல ஆண்டவரை ஒவ்வொரு மக்களையும் வழி நடத்தும்படிக்கு ஏனோ தானோன்னு இல்லாதபடிக்கு எல்லா மக்களோடும் வழி நடத்தி வேத வசனத்தை கொடுக்கிற
ஊழியக்காரனாக மாறும்படிக்கு நாங்க ஆமென். செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். எல்லா ஊழியக்காரங்களையும் ஆசீர்வதிங்க ராஜா. எல்லா ஊழியக்காரங்களும் அவங்களோட பொறுப்புகளை தகப்பனே ஒரு தவறாதபடிக்கு அவர்களையும் ஆசீர்வதித்து நீங்க கூட இருந்து வழி நடத்தும்படிக்கு நாங்க செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா. வேதத்தை வாசிக்கிற பிள்ளைகளாக ஒவ்வொருவருக்கும் நீங்க ஆசையை கொடுக்கும்படிக்கு நாங்க செபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே. இந்த காலத்துல அதிகமாக செல்லுக்கு அடிக்ட் ஆயிட்டு இருக்காங்கப்பா. இந்த அடிக்ட்ல இருந்து செல் எடுக்கிற கையில எல்லாம் வேதத்தை எடுக்கும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். இந்த கால வேளையில எல்லோரும் சோத்திரம்.